ரைட், நாங்கள் மின்புலச்சரிவுக்கு மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் இடையிலுள்ள தொடர்பை பார்க்க போகிறோம். அப்போ இதில் ஒரு Q1 ஏற்றத்தை நாங்கள் வைக்கிறோம். அந்த Q ஏற்றத்தால் A என்ற புள்ளி இல்லை அழுத்தத்தை B என்று வைக்கிறோம். ஏயில் அழுத்தம் B என்று வைக்கிறோம். பியில் அழுத்தத்தை V + ΔV என்று வைக்கிறோம். சரிதானே? அப்போ இதில் ஏயில் மின்புலச்சரிவை E என்று வைக்கிறோம். ஏயில் உள்ள மின்புலச்சரிவை E இந்த Q ஏற்றத்தால் இந்த ஏபிக்கு இடப்பட்ட தூரத்தை மிகச்சிறிய தூரமாக Δx என்று வச்சுக்கணும். சரியோ? அப்போ நான் இங்கே ஏயில் அழுத்தம் B என்று வைக்கிறோம். பியில் அழுத்தம் V + ΔV. சரிதானே? அப்போ இந்த ஏபிக்கு இடையில் இருக்கிற அழுத்த வேறுபாடு என்னென்று வரும்? ஏபிக்கு இடையில் இருக்கிற அழுத்த வேறுபாடு, அப்போ ஏயில் இருக்கிற அழுத்தம் பியில் இருக்கிற அழுத்தம் VA - V + ΔV. சரிதானே? இதுதான் ஏபிக்கு இடையில் இருக்கிற அழுத்த வேறுபாடு. அப்போ அது -ΔV என்று வந்துவிடும். அப்போ ஏயிலேருந்து பிக்கு ஓரலகு ஏற்றத்தை நகர்த்துறதுக்கு செய்த வேலை ஏயிலேருந்து பிக்கு. சரிதானே? அப்போ மின்புலச்சரிவுண்டா கருத்து என்ன? ஓரலகு நேரேற்றத்தில் தொழிற்படுற விசை தான் மின்புலச்சரிவு. அப்போ அது விசை மின்புலச்சரிவு. அப்போ நகர்த்துறதுக்கு செய்ய வேண்டிய வேலை இங்கேருந்து இங்கே நகர்த்த போகிறோம். அப்போ E × Δx இருக்க போகுது. என் Q இந்த ஒரு 1 இருக்க போகுது. ஓரலகு ஏற்ற தான் நகரும். அப்போ E × Δx என்று வைப்போம். அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கு என் விசைன திசையில். அப்போ அது சமன் என்று சொல்ல போகிறோம். இது குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு. ஏன் நாங்கள் ஏற்கனவே படிச்சினாங்க அழுத்த வேறுபாடுண்டா ஒரு மின்புலத்தில் அழுத்த வேறுபாடு 2 புள்ளிகளுக்கு இடையில் ஓரலகு ஏற்றத்தை நகர்த்த செய்ய வேண்டிய வேலை. அப்போ E × Δx சமன் சரிதானே -ΔV. ஆகவே E சமன் -ΔV/Δx என்று சொல்லுவோம். சரிதானே? அப்போ இது உண்மையாக E அழுத்த படித்திறன் என்று சொல்கிறோம். மின்புலச்சரிவு அழுத்த படித்திறன் இந்த டிவியோ. அப்போ அதை இப்படி வடிவாக இந்த பயோகாரருக்கு விளங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி காட்டலாம். என்னென்னா இப்போ இதில் 2 தகடுகளை வைக்க இது நேரேற்றம் எதிரேற்றம் என்றால் இந்த ஃபார்மேட் தான் எங்களுக்கு தேவை. இதை எதிரேற்றம் என்று சொன்னால் இதுக்கிடையில் ஒரு மின்புலம் உருவாகி இருக்கும் சகவிலேருந்து சயவு நோக்கி. சரியா? அப்போ இங்கே அழுத்தத்தை நாங்கள் V1 என்றும் இங்கே அழுத்தத்தை V2 என்றும் வச்சோம் என்றால் இதுக்கு இடப்பட்ட தூரத்தை D என்று வச்சோம் என்றால் இந்த அழுத்த வேறுபாடு என்னென்று குறிக்கப்படும் V1 - V2. அதுதான் ΔV என்று கதைக்கிறேன். கீழ் D. இதுதான் மின்புலச்சரிவு. இந்த முறை நாங்கள் இந்த மைனஸ் சைனை போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஃபார்மேட்டுக்கு. என்னென்னா நாங்கள் தெளிவாக இந்த திசையை சொல்லியிருக்கோம். அழுத்தம் குறைகிற திசை தான் மின்புலச்சரிவின் திசை. இப்போ இதுதான் இந்த மைனஸ் சைன் குறித்து கொண்டு இருக்கு. அழுத்தம் குறையும் திசை மின்புலச்சரிவின் திசையாக அமையும். அதை பார்த்துக்கணும், கவனமாக இருக்கும். அழுத்தம் குறையும் திசை. இப்போ சயேற்றம்னா இந்த திசையில் வரும். ஏன் இங்கால பக்கம் தான் அழுத்தம் குறைஞ்சோண்டு இருக்கு. முடிவிலியில் அழுத்தம் 0 ஆகும். அதை கவனிக்கும். இப்போ இது ஒரு பிரதானமான ஈக்குவேஷன். இது நீங்கள் தேர்மல் ஃபிசிக்ஸில் பார்த்த மாதிரிக்கு அதை நாங்கள் சொல்கிறோம் வெப்பநிலை படுத்துறேன். என் வெப்பநிலை வித்தியாசத்திங்கள் தூரம். இங்கே அழுத்த வேறுபாட்டிங்கள் தூரம் என்று வரபடியா இது அழுத்த படித்திறன் என்று சொல்கிறோம். அழுத்த படித்திறன். படித்திறன். சரியோ? அப்போ இது அழுத்த வேறுபாட்டிங்கள் தூரமாக அமையும். கவனமாக இருந்து கொள்ளுங்க. அழுத்தம் கூடிந்த திசையிலேருந்து சேர்ந்த திசைக்கு தான் கழிக்க இந்த V1 - V2 ப்ளஸ்ஸாக வரும். V2 - V1 மைனஸாக வந்திருக்கும். சரிதானே? அப்போ அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளும். ரைட். அப்போ இங்கே இந்த கணக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் பருமன் 400 வோல்ட் மீட்டர் -1 உடைய ஒரு சீர் மின்புலம் ஒருவில் காட்டப்படுகின்ற திசையில் தாக்குகிறது.
VA, VB என்பன முறையே A, B என்னும் புள்ளியில் உள்ள மின்னழுத்தங்களின் VB மைனஸ் VA. இப்போ இங்கே இதை கவனிச்சிங்கன்னு சொன்னால் உண்மையாக ஏயில் தான் அழுத்தம் கூட. இங்கே எங்கள் புலத்தின் திசையை கவனிங்க. உண்மையாக இது கிடையா போடாமல் புலத்தை இப்படி கிரிக்காட்டுகிறேன், ஆங்கிளில் கிரிக்காட்டி இருக்கிறேன். அப்போ இங்கே தான் கூட அழுத்தம், இந்த இடத்துல அழுத்தம் குறையும். அப்போ ஏயில் தான் அழுத்தம் கூட. அப்போ நாங்கள் எடுக்கிறோணுமென்று சொன்னால் உண்மையாக இது எழுதணுமென்று சொன்னால் மின்புலச்சரிவு சமன் இப்படித்தான் எழுதியிருக்கோம். அப்படி எழுதியிருக்கணும் VA மைனஸ் VB கீழ் D. D வந்து என்ன வரப்போகுது? AB கிட்டப்பட்ட தூரம் 0.03 வரப்போகுது. இப்படி தான் எழுதியிருக்கோம். அப்படி என்றால் தான் நாங்கள் EN2 கொடுக்குறோம், அல்லது -2 கொடுக்குறோம். சரிதானே? அப்போ ஏயில் அழுத்தம் கூட என்று தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ஏயில் அழுத்தம் கூட. அப்போ இனி என்ன பிரச்சனை? எங்களுக்கு இந்த மின்புலச்சரிவு 400 வோல்ட் மீட்டர் -1 தந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு ஆங்கிளாக தான் இருக்குது. அப்போ இது இந்த கூரை காணும், இந்த கிடக்கூறு AB திசை வழியே கூரை காணும். அது என்ன? இப்போ E cos 60. அப்போ E cos 60 தான் உண்மையாக எங்களுக்கு AB திசை வழியே இருக்கிற மின்புலச்சரிவாக இருப்பு. அதுக்குத்தான் அப்போ நாங்கள் VA மைனஸ் VB என்றதை எழுதலாம். 0.03. போன முறை கிடைத்திசையிலே அப்படி கிடந்த மின்புலச்சரி. ஆகவே எங்களுக்கு பிரச்சனை. அப்போ E வந்து 400 cos 60 half VA மைனஸ் VB. அதுதான் கேட்டுக்கிறேன். அழுத்த வேறுபாடு 0.03. இப்போ 200 வரும். அப்போ இது 200 அப்போ இந்த 0.03 6 வரும். 6 வோல்ட். 6 வோல்ட் VA மைனஸ். இப்போ VA மைனஸ் VB தான் 6 வோல்ட். அதுதான் சகவாக இருக்கும். VB மைனஸ் VA என்று அவர் கேட்டிருக்கிறார். அதையும் கவனிச்சுக்கணும். அப்போ -6க்கு சமனாக இருக்கும்னு சொல்லுவோம். VA மைனஸ் VB தான் போட்டு மின்புலச்சரிவின் தான் திசையில் நாங்கள் வளமையாக இங்கால தான் அழுத்தம் கூட, இங்கால அழுத்தம் கூட. அதே கவனித்துக் கொள்ளும். இரண்டு சம மறை ஏற்றங்களை கொண்டுள்ள M1, M2 ஆகிய திணிவுகளையுடைய இரு துணிக்கைகள் படத்தில் காட்டப்பட்டவாறு இரு தட்டங்களுக்கு இடையில் பிரிக்கப்படும் அழுத்தம் Bயின் கீழ் ஒரு தட்டத்திலிருந்து இன்னொரு தட்டத்திற்கு நோக்கி ஓய்விலிருந்து அசைய ஆரம்பிக்குது. ஈர்ப்பு விளைவுகள் புறக்கணிக்கத்தக்கதான். இவ்விரண்டு திணிவுகளும் இரண்டாவது தட்டத்தை அடையும் போது M1 வேகத்தின் கீழ் M2 வேகம். இப்போ இது இங்கே ஒரு வேகத்தோடு அடைய போகுது. சரியா? இது இன்னொரு வேகத்தோடு அடைய போகுது. இவற்றின் வேகங்கள்னு வீதம் கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ இது குறுக்கே அழுத்த வேறுபாடு V. ஏன் இது நோட்டில் இருக்குது, மற்றது வியில் இருக்குது. சரியா? ரெண்டும் சம ஏற்றத்தை தான் கொண்டு இருக்கு. சம மறை சம ஏற்றம். அப்போ நாங்கள் இதிலே ஒரு விதியை பாவிக்கிறோம். என்னென்னா, இந்த ஏற்றம் நகரேக்க செய்யப்பட்ட வேலை என்னென்னா, அது ஏற்கனவே படித்தாங்க. அழுத்த வேறுபாடு தர ஏற்றம் பெறப்பட்ட சக்திக்கு சமம். என்ன சக்தியை அது கெயின் பண்ணிடு. இப்போ செய்யப்பட்ட வேலை என்ன? அழுத்த வேறுபாடு தர ஏற்றம். என்ன சக்தியை அது பெற்றிருக்குது என்று சொன்னால், ஓய்விலே இருந்தால சக்தி மாற்றம் அப்படின்னு கதைக்கலாம். ½ MV வர்க்கம். இது V1 வர்க்கம் வந்து வந்துருக்கு முதலாம். ரெண்டாவது போட்டிருந்தோம்னா அழுத்த வேறுபாடு தர ஏற்றம் வந்து ½ M × V2 வர்க்கம் என்று போட்டு செய்யப்பட்ட வேலை அது பெற்ற சக்தியாக அமைப்பு. செய்யப்பட்ட வேலை அது பெறும் சக்தியால் சக்தி மாற்றம். இது நாங்கள் ஏற்கனவே மெக்கானிக்கில் படித்தது. இப்போ இங்கே என்ன வேலை? வேலைன்னு சொன்னால் அழுத்த வேறுபாடு தர ஏற்றத்தில் தான் வேலை வரப்போகுது. அப்போ அங்கே என்ன சக்தியை பெற்றிருக்குன்னு சொன்னால் ½ MV வர்க்கம் இருக்கமென்ற சக்தியை தான் பெற்றிருக்கு. சரிதானே? அப்போ இங்கே நாங்கள் சமப்படுத்தினோம் என்று சொன்னால் ½ MV1 வர்க்கம் சமன் ½ MV2 வர்க்கம். அப்போ இதில் M வந்து நான் இதில் M1 M2 போட்டிருக்கோம். ரெண்டு திணிவுகளும் வித்தியாசம் தானே. அப்போ M1 M2. அப்போ இதுலேருந்து எங்களுக்கு V1 வர்க்கத்தின் கீழ் V2 வர்க்கம் சமன் M2வின் கீழ் M1 என்று வந்திருக்கு. ஆகவே V1 கீழ் V2 சமன் வர்க்க மூலம் M2வின் கீழ் M1 என்று வரும்.
சரியோ, அப்போ இதுதான் எங்களுக்கு ஆன்சராக அமையும். M2 கிளைம் பண்ண சரியோ. அடுத்ததாக நாங்கள் மின்னேற்றப்பட்ட தட்டுகளுக்கிடையில் சமநிலையில் உள்ள எண்ணெய் துளி என்றதை பார்க்க போகிறோம். சரிதானே? மின்னேற்றப்பட்ட தட்டுகளுக்கிடையில் சமநிலையில் உள்ள எண்ணெய் துளி என்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எண்ணெய் துளி எப்படி சமநிலையில் இருக்குதுன்னு அப்போ இப்போ இதில் உண்மையாக இது மறையேற்றம் பெற்ற ஒரு எண்ணெய் துளி என்று வச்சோம் என்று சொன்னால் நாங்கள் மறையேற்றம் பெற்ற எண்ணெய் துளி என்று வச்சோம் என்று சொன்னால் சரிதான். அப்போ இதில் மின்புலம் கீழ் நோக்கி தொழிற்படுது. பகவிலையும் சாய நோக்கி தான் மின்புலம் தொழிற்படும். அப்போ இந்த எண்ணெய் துளி எப்படி சமநிலையில் இருக்கும் என்று சொன்னால் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg கீழ் நோக்கி தாக்கும். சரிதானே? இந்த மின்விசை அப்போ இது மின்புலச்சரிவு கீழ் நோக்கி தொலைப்படுது. அப்போ மின்விசை மேல் நோக்கி தான் தாக்கும். ஏன் சொல்லுங்க மேல் நோக்கி தாக்கும் மின்விசை? அது மறையேற்றம் என்றுடைய மின்விசை மேல் நோக்கி தாக்குது. அதானங்க. அப்போ அந்த மின்விசை என்னவாக இருக்கும்? ஈக்யூவாக அமையும். அப்போ சமநிலையில் இருக்கணுமெண்டா ஈக்யூ சமன் mgஆக அமையும். அப்போ இதுதான் எண்ணெய் துளியின் சமநிலைக்குரிய சமன்பாடாக அமையும். மேல் நோக்கிய மின் விசையும் கீழ் நோக்கிய ஈர்ப்பு விசையும் சமப்படுத்தப்படும். அதில் ஈக்கு பதிலாக நீங்கள் இது குறுக்கே அழுத்த வேறுபாட்டை டெல்டா வி என்று போட்டால் அப்படியும் பாவிக்கலாமே. அதையும் அப்படி மாற்றத்தக்க தான் கேள்வியெல்லாம் கிடக்குது. அழுத்த வேறுபாட்டின் கீழ் தூரம் q சமன் mg என்று. சரியோ, ரைட். இதில் நாங்கள் இந்த மிளகன் ஆயில் ட்ராப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்படி தான் நடந்தது. இப்போ நான் சொன்ன எண்ணெய் துளி இந்த சமனில் உண்மையாக இந்த மிளகன் ஆயில் ட்ராப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் செய்யப்படுது. இப்போ இந்த ஆயில் ட்ராப்பை விசிறி அடித்தோடனே அது தட்டலுக்கூடாக ஏற்றத்தை பெற்று போனோடனே இங்கே அழுத்த வேறுபாட்டு குறுக்கே இங்கே ஒரு எண்ணெய் துளி சமநிலையிலே இருக்கும். சரி, அப்போ எண்ணெய் துளி சமநிலை இருக்குதுன்னு சொன்னால் அது பெற்ற ஏற்றத்தின் அடிப்படையில் தான் சமநிலையில் இருக்கும். அழுத்த வேறுபாட்டை மாற்ற ஏற்றம் மாறுபட்டு. அப்போ இதிலேருந்து தான் மிளகன் கண்டுபிடிக்கிறார் என்னென்றால் ஒரு இலத்திரன் காவர ஏற்றம் 1.6 கூலோமீட்டர். அப்போ இதுகள் எண்ணெய் துளிகள் ஏற்றங்கள் வித்தியாசமான அளவில் பெற்றிருக்கும். 2 இலத்திரனை பெற்றிருக்கலாம், 3 இலத்திரனை பெற்றிருக்கலாம் ஒரு எண்ணெய் துளி. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அழுத்த வேறுபாட்டு சமநிலைப்படுத்தத்தான் சமநிலைப்படுத்தும். அதுலேருந்து ஏற்றத்தை கணித்து அவர் இலத்திரன் காவர ஏற்றம் 1.6 கூலோமீட்டர் கண்டுபிடிக்கிறார். சரிதானே? அதுதான் நாங்கள் முடிவத்தனியாக பாவிக்கிறோம். எண்ணெய் துளியின் சமநிலை என்று சொல்லி தனியாக முடிவத்தனியாக பாவிச்சு கொண்டு இருக்கோம். ரைட். மின்புலம் ஒன்றுக்கு செங்குத்தாக நுழையும் இலத்திரன் ஒன்றின் இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இலத்திரன் ஒன்று மின்புலத்துக்கு செங்குத்தாக நுழையுது. அப்போ இலத்திரன் ஒன்று மின்புலத்துக்கு செங்குத்தாக நுழையுது. சரிதானே? இலத்திரன் ஒன்று இலத்திரன் காவரையிட்டதை என்று வச்சுக்கொள்கிறோம். இப்போ ஜூ வேகத்தோட இன்ட பண்ணுதான் வைப்போம். வச்சா இந்த இலத்திரன் என்ன நடக்கும்? கீழ்த்தட்டு நேரேற்றம் பெற்றது. அப்போ இந்த நேரேற்றத்தின் கவர்ச்சியால் இந்த இலத்தின் பாதை இப்படி வளைய போகும். அப்போ இதில் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு இடத்துல இலத்தினில் தொலைப்படுற விசையை பார்த்தோம் என்று சொன்னால் இதில் மின்புலச்சரிவை இ என்று வச்சோம் என்று சொன்னால் இ இன்டு இ இலத்திரன் காவரையேற்றத்தை ஸ்மோலி என்று வச்சுருக்கோம். இக்யூ தான் விசை என்று கொடுக்குறாங்க. இப்போ இ இன்டு இ தான் கீழ் நோக்கி தொலைப்படுற விசையாக அமையும். சரியோ, அப்போ ஜாதாயனம் ஒரு டி என்ற செகண்டில் இந்த இலத்திரன் கிடையாக நகர்ந்த தூரத்தை எக்ஸ் என்றும் நிலைக்குத்தாக நகர்ந்த தூரத்தை y என்னும் வச்சிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த கிடைத்திசையில் எஸ் சமன் விடியை பாவிக்கலாம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஆர்முடுவல் இல்லைத்தானே. அப்போ எஸ் சமன் விடியை பாவிச்சிங்கன்னா கிடையா நகர்ந்த தூரம் எக்ஸ், ஆரம்ப கிடைவேகம் u இன்ட்டு டி என்று வந்துருக்கு. அப்போ இதில் நிலைக்குத்தாக நாங்கள் பிரயோகித்தோம் என்று சொன்னால்
இந்த இலத்திரனுக்கு நிலைக்குத்தாக அதாவது இந்த குறிக்கப்பட்ட XY நிலைகளுக்கு மாத்திரம்தான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நிலைக்குத்தாக S=UT ப்ளஸ் பாவிச்சிங்கன்னு சொன்னால் இதில் S வந்து Y-ஆக அமைய போகுது. ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0-ஆக அமைய போகுது. ப்ளஸ் ½ ஆர் முடிவில் காணுவோம். அது கீழ் நோக்கி ஆர் முடிவில் குத்தான டீக்கு பதிலாக அதில் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் ஜூ வர்க்கத்தை போடலாம். அப்போ இதில் ஏக்கு பதிலாக ஏ என்றது என்னென்று சொன்னால் ஆர் முடிவல் நிலைக்குத்த ஆர். அப்போ கீழ் நோக்கி இலத்திரனுக்கு F=MA பாவிச்சிங்கன்னு சொன்னால் எஃப்க்கு பதிலாக இஇ. அப்போ எம்ஜி வராத இந்த இலத்திரன் மின்விசியோட ஒப்படைக்க ஈர்ப்பு விசையை புறக்கணிக்கிறோம். M × A என்று கொடுக்கும். அதுலேருந்து A=EOM. சரியோ, அதை கொண்டு நீங்கள் நாங்கள் பிரதியிடைக்கு எங்களுக்கு இப்படி ஒரு சமன்பாடு வருது. Y=12 × EOM M இன்ட்டு ஜூ வர்க்கம். இப்படி எழுதினா ஈஸியாக இருக்கும். இன்ட்டு எக்ஸ் வர்க்கம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு y சமன் ஒரு மாறிலி இன்ட்டு எக்ஸ் வர்க்கம் என்று வந்து கொண்டது. y=mx என்று சொன்னால் அது நேர்கோட்டு சமன்பாடு. இது வந்து எங்களுக்கு ஒரு பரவளைவு சமன்பாடாக வரப்போகுது. அப்போ மின்புலத்தில் இலத்திரன் பாதை செங்குத்தாக நுழையுமா, மின்புலத்துக்கு செங்குத்தாக நுழையும் இலத்திரன் ஒன்றின் இயக்கம் மின்புலத்தினுள் பரவளைவு என்ற முடிவுக்கு வரும். சரி, அப்போ இங்கே இன்னொரு அதுக்கு மேலே இதுக்கு பெறல எங்கன்னா அது இந்த பாதை இதுக்கு சமாந்தரமாக இருக்குது. சரிதான், அதுதான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. இப்போ இது நீங்கள் வெவ்வேறு வழியில் இதில் கணக்கள் வருது. இதில் நான் ஒரு கணக்கை செய்து காட்டுறேன், நீங்கள் ஒரு கணக்கை ஹோம்ஒர்க்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உருவில் காட்டப்பட்டவாறு பியில் இருந்து ஆரம்பித்து இலத்திரண்டு Q என்ற துவாரத்தை நோக்கி ABCD ஆனால் தட்டுகளுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட இது 10,000 வோல்ட், 1000 வோல்ட் இல்லை 10,000 வோல்ட். அழுத்த வேறுபாட்டின் செல்வாக்கில் நகர்கின்றது. கியூர்கூடாக தாண்டிய பின் புலமில்லாத பிரேத்துள் நகர்ந்து அதன் பின் EF GF ஆகிய தட்டுகளுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட 10,000 நியூட்டன்களான நிலைக்குத்து மின்பளது செங்குத்தாக உள்ளிட்டு. இப்போ இதில் செங்குத்தாக உள்ளிட்டு இப்போ இதுக்குள்ளே புலமற்ற பிரதேசம் ஒரு புலமும் இல்லை. இதுக்குள்ளே செங்குத்தாக உள்ளிட்டு பேந்து பரவளைய பாதையில் போய் அடிக்குது. எக்ஸ் என்ற இடத்துல அடிக்குது. ஒரு தரப்ப DXின் தூரம் 0.01 சரிதானே. இந்த தூரம் டி என்ற தூரம் இல்லை, இது டி என்ற தூரம். டி என்ற தூரம் 0.01 GXின் நீளத்தை காணிச்சிருக்கு. இந்த தூரத்தை காண சரியோ. அப்போ இதில் நாங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை உண்டாக நினைச்சு செய்கிறோம். முதல் பியிலேருந்து Q அடைய வேகத்தை V என்று வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே அழுத்த வேறுபாடு தர இலத்திரண்டபடியாக E என்ற காவமேற்றம் என்று போடுறோம். அழுத்த வேறுபாடு தர ஏற்றம் சமன் ½ MV வர்க்கம் என்று பாவிப்போம். சரியா, ½ MV வர்க்கம் என்று பாவிப்போம் அழுத்த வேறுபாடு. ஏன்னா இதில் V என்ற வேகத்தை அடைகிறபடியா. பிறகு அதே வியோடு தான் நீங்கள் என்டர் பண்ண போகுது இலத்திரன். அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் திருப்பவும் இந்த GX என்ற தூரத்தை எக்ஸ் என்று வச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் காண சொல்லி கிடக்கு GXை. அப்போ நீங்கள் திருப்பவும் அப்போது நான் இப்போ இதுக்கு முதல் செய்த மாதிரி அதே மாதிரி செய்யுங்க. கிடையாக X=VTயை பாவியுங்கோ. கிடையாக X=VT வந்தால் X=V × T என்று வந்திருக்கும். நிலைக்குத்தாக S=UT + ½ AT² பாவியுங்கோ. பாவிச்சா நிலைக்குத்தான் நடப்பேஜ் D நோட் ப்ளஸ் ½ அது ஏற்கனவே ஏ நான் உங்களுக்கு சொன்னான் EOM உண்டு சரிதானே. அப்போ EOM அதை அப்படியே போடுங்கோ. ஆனால் நீங்கள் இதை எழுதி செய்யணும். நான் அதை முதல் இப்போ தான் செய்தபடியாக அதை போடுறேன். இன்று T வர்க்கம் எக்ஸ் வர்க்கத்திங்கு V வர்க்கம் சரிதானே. அப்போ இனி கொண்டு வந்து எல்லாத்தையும் பிறதிங்க. தயவுசெய்து முதலே இந்த அழுத்த வேறுபாடுக்கு பதிலாக 10,000 இந்த மின்புலச்சரிவு அதுகளுக்கு பதிலாக போட்டு பிழையிடாமல் அப்படி பிழையிட்டீங்கன்னு சொன்னால் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு.
அப்போ இதில் எக்ஸ் சமன் டி சமன் இப்படி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு இலகுவாக இருக்கும் இஓஎம் இன்ட்டு எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம். பி வர்க்கத்துக்கு பதிலாக இதை பிரதிடலாம். என்ன 2 டெல்டா வி இன்ட்டு இ மேலே எம் கீழே எம் வந்துருக்கும் அது மேலே. அப்போ இதில் பாருங்க எல்லாம் கேன்சல் பண்ணப்படும். இதுவும் வெட்டுப்படும். ஈயும் டெல்டாவையும் காணப்படும். 10,000 தானே. அப்போ நீங்கள் எழுதாமலே அதெல்லாம் நேரம் மிச்சம். ஈமியும் வெட்டுப்படும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் 4D என்று வந்திருக்கும். டி தந்து கிடக்க இவ்வளவு 0.01 ஆகவே 0.2 மீட்டராக வரும். எக்ஸ் சமன் 0.2 மீட்டராக வரும். இந்த 0.4 வந்திருக்குமே 4ஆல் பெருக்கி இருக்கணும். அப்போ டி வந்து 0.4 வந்திருக்கும். ஆகவே எக்ஸ் சமன் 0.2 மீட்டர் வந்திருக்கு. சரிதானே? ரைட். இந்த கேள்வி பார்ப்போம். தட்டு பரப்பு ஏயை கொண்ட சமாந்தர தட்டு கொள்ளளவு வந்து மின்னோட்டம் Q0 ஆகுகிறது. கொள்ளளவு வெற்றிடத்தில் வைக்கப்படின் கவுசின் தேற்றத்தை பிரயோகித்து தட்டல குறுக்கையில் மின்புலச்சரி வீற்கான கோவை ஒன்று எங்கனம் பெறுவீர். அப்போ இதை நான் இதிலே சும்மா செய்து காட்டுறேன். இப்போ இதில் இதில் இப்போ இந்த தட்டு என்று சொன்னால் இதில் ஒரு உருளை வடிவான கவுஸ் பரப்பை நீங்கள் வரையணும். இதுதான் தட்டு. இதுதான் இந்த தட்டை உருளை வடிவான பரப்பு வரையணும். இதில் நீங்கள் இதை ஒரு அலகு பரப்பாகவும் எடுக்கலாம். ஒரு அலகு பரப்பு இது வந்து ஒரு அலகு பரப்பாக இருக்கட்டும். அப்போ இங்கால மின்புலம் வந்தோண்டு இருக்கும். சரிதான். அப்போ இதுக்கு கவுஸ் தியரம் பயன்படுத்திக்க பை சமன் Q/ε0. சரிதான். அப்போ பைக்கு பதிலாக இ இன்று ஏ என்று போடுவீங்க. மற்ற வளமாக இல்லை. என்ன ஏ வந்து 1 ஏன் ஒரு அலகு பரப்புண்டு. மற்ற வளமாக தீரும் சமன் Q/ε0. Q வந்து இந்த ஒரு அலகு பரப்பில் இருக்கிற ஏற்றம். இது வந்து ஒரு அலகு பரப்பு. அதில் இருக்கிற ஏற்றம் என்று சொன்னால் நாங்கள் Q0 ஏ பரப்பில் இது ஏ பரப்பு அதில் Q0 ஏற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ Q0 என்று ε0. அப்போ இதுதான் அந்த மின்புலச்சரிவாக வரும். அப்போ அது ஒரு இலகுவான இது. கவுஸ் தியரத்தை எப்படியும் பயன்படுத்தலாம். நான் பல மாதிரி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் கவுஸ் பரப்பை. அப்போ இதையும் ஒன்றை செய்து காட்டினோம். சரிதானே? வெற்றிடத்தில் வைக்கப்பட்ட உருவில் காட்டப்பட்ட ஒரு அழுத்தம் வியுடன் தொடுக்கப்பட்டுள்ள சமாந்தர கொள்ளளவு ஒன்றின் மேல்தட்டுக்கு மட்டுமட்டாக கீழே உள்ள புள்ளி ஒன்றிலிருந்து திணிவு எம்மை உடையதும் ஒரு நேரேற்றம் கியூஐ காவர்மான சிறிய தூசு துணிக்கு ஒன்று ஓய்விலிருந்து இயங்க தொடங்குகிறது. தூசு துணிக்கையின் மீது உள்ள மின்னேற்றத்தின் பருமன் இலத்திர நேற்றத்தின் பருமனுக்கு சமம். கொள்ளளவின் தட்டுகளுக்கு இடையில் உள்ள தூரம் டி ஆகும். சரிதானே? பறக்கும்போது தூசிக்கை இலத்துடன் ஒன்று சேர்ந்து ஒரு நொதுமல் துணிக்கையாக அமைகின்றது. இவ்வாறு சேரும்போது தூசி துணிக்கையின் இயக்கப்பாட்டு சக்தியிலோ உந்தத்திலோ மாற்றம் எதுவும் ஏற்படுவதில்லை என கொள்க. ஈர்ப்பு புலத்தின் பயனாக விளைவுகளை புறக்கணிக்க இலத்துடன் சேர்வதற்கு முன்பாக தூசி துணிக்கை தோன்ற தூரம் x0 துணிக்கையின் இறுதி வேகத்தை காண்க. சரிதானே? அப்போ இதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி தட்டு இது V வோல்ட் அழுத்த வேறுபாடில் இருக்குது. டி தூரம். சரியோ? அப்போ துணிக்கை x0 தூரம் இதிலேருந்து பெற போகுது. அப்போ x0 தூரம் போக இந்த துணிக்கை அடைந்த இறுதி வேகத்தை கேட்டுக்கிடு. அப்போ நாங்கள் இதில் Q1 துணிக்க அது திணிவேம் இதுதான் ட்ராவல் பண்ணு. இதுக்குள்ளே தூசு துணிக்க வந்து ட்ராவல் பண்ணும். x0 தூரம் அடைஞ்ச பிறகு அது இந்த வேகத்தை கேட்டுக்கிடு. அப்போ நாங்கள் இந்த தூசி துணிக்கைக்கு இதுக்குள்ளேயே ஒரு மின்புலத்துக்குள்ளானே ட்ராவல் பண்ண போகுது. அப்போ இந்த தூசி துணிக்கை வந்து இங்கே வந்து இதுக்குள்ளே ஒரு மின்புலம் ஒன்று ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த மின்புலம் என்ன மாதிரி இருக்கும்? மின்புலச்சரிவு E சமன் V/D என்று சொல்லலாம். சரிதான்.
நேரேட்டு நேர தள்ளமண்டோடைய இது நகரம் இப்படி நகர்ந்து கொண்டு இருக்குது. அப்போ VODன்னு சொல்லலாம். ஆகவே இந்த தூசி துணிக்கையில் தொழிற்படுற விசை F = EQ. ஆகவே V/D × Q கொண்டு வரும். இப்போ இதுதான் இந்த தூசி துணிக்கையில் தொழிற்படுற விசையாக இருக்கப்போ. அப்போ எப்படி விசை இருந்தது என்று சொன்னால் இதில் நாங்கள் இந்த தூசி துணிக்கைக்கு கீழ் நோக்கி F = MA பயன்படுத்தினோம் என்று சொன்னால் தூசி துணிக்கையில் 6 முடிவுகளை காணுங்க F =. அப்போ V/D × Q = M × A. A = VQ/MD என்று வரும். சரிதான், இதுதான் தூசி துணிக்கைன்னு 6 முடிவுகள் உண்டு. இனி X0 தூரம் அடி வைக்க அதிൻ്റെ வேகத்தை காண்றது கீழ் நோக்கி V² = U² + 2AS என்ற சமன்பாட்டை பயன்படுத்தலாம். அப்போ இறுதி வேகத்தை காண போகிறோம். ஓய்வாக இருக்குது ஆரம்பத்தில் ப்ளஸ் 2A வந்து VQ/MD டேஸ் வந்து X0. அப்போ இந்த V = √2 போட்டு கொடுத்து விட்டீங்கன்னா சரி √2VQ/X0/MD என்று கொடுத்து விட்டீங்கன்னா இதுதான் தூசி துணிக்கை X0 தூரம் போன பிறகு அடைந்த வேகமாக அமையும். சரி, ரைட். அப்போ அடுத்த பகுதியை அல்ல இதை இப்படி வேறு மாதிரியும் செய்யலாம். என்ன மாதிரின்னு சொன்னால் இமனத்துக்கும் குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாட்டை காணும். இந்த X0 தூரத்துக்கு குறுக்கே இருக்க அழுத்த வேறுபாட்டை காணுங்க. அதே நண்டு மின்புலச்சரிவு அழுத்த வேறுபாடு சமன் E × D. அப்போ E உங்களுக்கு V/D என்று தெரியும். அப்போ அழுத்த வேறுபாடு ΔV வந்து இப்படியும் செய்யலாம் V/D × X0 ஒரே விட தான் வரும். அப்போ அழுத்த வேறுபாடு தர ஏற்றம் வந்து இங்கே ஏற்றம் நகரேக்க செய்யப்பட்ட வேலையாக அமையும். அது பெற சக்தியாக இருக்கும். அப்போ 1/2 MV வர்க்கம் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 1/2 MV வர்க்கம் சமன் அழுத்த வேறுபாடு தர ஏற்றம். இதே பாருங்க ஒரே விட தான் வரும். இதுலேயும் வியை கண்டு பாருங்க ஒரே விட தான் வரும். இப்படியும் செய்து முடியும். ரைட். அப்போ தூசி துணிக்கையின் மேல்தட்டிலிருந்து கீழ்த்தட்டுக்கு செல்வதற்கு எடுக்கும் நேரம் TN X0க்கும் Tக்கும் இடையில தொடர்புடைமை ஒன்றை பெறுக. அப்போ இது அப்போ இதுக்கு இதிலே இருந்து இங்கே வர எடுத்த நேரத்தை தான் கேட்குறார் TN. அதில் இங்கே இருந்து இங்கே ஒரு நேரத்தை ட்ராவல் பண்ணும் T1 என்று போடுவோம். அதுக்கு பிறகு இங்கால T2 நேரம் ட்ராவல். அதுபடி எவ்வளோ இங்கொள்ளணும் என்னென்னா இதுக்குள்ளே 6 முடிவுகளோடு இருக்கிற நேரத்தோடு ட்ராவல் பண்ணும். இதுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு இலத்தினோடு சேர்ந்து நொதுமல் அடையுது. அப்போ நொதுமல் அடைஞ்சோன்னா இப்போ இந்த ஏற்றம் பெறாது. அதாவது ஒரு ஏற்றம் Q1 ஏற்றம் இருக்காது. அது இலத்தினோட சேர்ந்து நொதுமல் அடைஞ்சு அப்போ பூச்சி ஏற்றமாக இருக்கும். இப்போ அதுக்கு பிறகு இதே வேகத்தோடு இங்கால ட்ராவல் சீரான வேகம் தெரியும். அப்போ நாங்கள் இதை செய்கிறோன்னு சொன்னால் T1ஐயும் T2ஐயும் காணும். அப்போ T1 காண்றதுக்கு நீங்கள் S = UT + 1/2 AT² பயன்படுத்தலாம். அப்போ கீழ் நோக்கி S = UT + 1/2 AT² பாவிக்கணும். சரியா, AT² பாவிக்கலாம். அப்போ S வந்து X0 இருக்கும். ஆரம்ப வேகம் ஓய்வாக தான் இதுவாங்க ப்ளஸ் 1/2 A. A வந்து அப்போ புதிய அப்போதை கண்ட A தான் VQ/MD × T வர்க்கம், அதாவது T1 வர்க்கம். அப்போ இதுலேருந்து T1 காணுவீங்க. சரியா, கண்ட பிறகு ஏற்கனவே கண்ட V இருக்குது. சரியா, ஏற்கனவே கண்ட V அந்த வேகத்தோடு தான் மிச்ச இதை மாறா வேகத்தோட காதக்க போகுது. அப்போ அதுக்கு S = VT காணலாம். இதுலேருந்து T1 கண்டுடுவீங்கள். இப்போ இந்த S = VT பயன்படுத்தலாம். S = VT. S வந்து என்ன போடணும், அதாவது D - X0 போடுவோம்.
சமன் V ஏற்கனவே கண்ட V இன்டு T2. இதில் இது ரெண்டையும் கண்டு போட்டு T சமன் T1 + T2 கொடுத்தீங்கன்னா சரி. சரியோ? ரைட். அதில் கடைசி பகுதி தூசு துணிக்க உண்மையில் எங்கிருந்து அந்த இயக்கப்பாட்டு சக்தியை பெறுகின்ற மறுபடியே விளக்கு என்று சொன்னால் இந்த அழுத்த சக்தி தான் உண்மையாக இயக்கப்பாட்டு சக்தியாக போகுது. அழுத்த சக்தி மாற்றம் அடையிக்க அது இயக்கப்பாட்டு சக்தியாக போகுது. இப்போ அதை பற்றி ஒரு கணக்கை நாங்கள் பார்ப்போம்.